நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். சங்கரால நிச்சயமா ஒரு நல்ல கணவரா அனுவோடு வாழ முடியும். ஆனா சங்கர் குழந்தைக்கு தகப்பனார பாக்கியத்தை இழந்துட்டார். நிரந்தரமா கருத்தடை செய்யப்பட்ட ஒரு ஆண்மகன் மாதிரி தான் சங்கர்னால இனிமே வாழ முடியும். இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து சங்கர் பழிச்சிருக்காருன்னு சந்தோஷப்படுங்க. டாக்டர் சொன்னதை கேட்ட எங்களுக்கே அதிர்ச்சி இன்னும் தெளியலங்கும் பொழுது பாதிக்கப்பட்ட உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எங்களால உணர முடியுது மாப்பிள்ள. ஏற்றத்தாழ்வுகள் மட்டுமில்ல, ஆபத்தும் அதிர்ச்சி நிறைஞ்சதுதான் வாழ்க்கை. கண் பார்வை போனதுக்கு அப்புறம் தான் மில்டன் பாரடைஸ் லாஸ்டே எழுதினாரு. அவ்வளவு ஏன், இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற நியூஸ் ரீடர் ராமகிருஷ்ணன்ல இருந்து ஆயர்குடியில பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கிற ராமகிருஷ்ணன் வர உடல்ல குறை உள்ளவங்க தான். ஆனா அவங்க அதை குறையா நினைக்கல, வாழ்க்கையை நிறைவா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒப்பிடும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ரொம்ப சின்ன குறை. வாங்க மாப்பிள்ள, வீட்டுக்கு போலாம். எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. சங்கர், சில பேருக்கு அடிபட்டதுன்னா அந்த வலியும் பாதிப்பும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் நல்லவங்களுக்கு அடிபட்டது அந்த வலியும் பாதிப்பும் அதை கேள்விப்படுற எல்லாருக்குமே இருக்கும். நீ ரொம்ப நல்லவன் சங்கர். ஆமா மாப்பிள்ள, ஹாஸ்பிட்டலில் நீங்க கண் விழிக்கிற வரைக்கும் இங்க இருக்கிற நாங்க யாரும் ஒரு வினாடிக்கு கூட கண் உறங்கல. என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா தகப்பன் நான் ஆடி போடுறது ஏற்க, அவளே ஆடி போயிட்டான்னா என் நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சங்கர், ஆண்டவன் உனக்கு தீர்க்காயசை கொடுத்துட்டான்ப்பா. நான் திரும்பி வந்ததுலேருந்து எல்லாருமே உணர்ச்சி பேர் கூட பேசுறீங்க. என்னன்னு நீ மட்டும் ஒண்ணுமே பேசாம இருக்க? சங்கர், உனக்கு விபத்து ஏற்பட்டுதுன்னு தெரிஞ்ச உடனே அனு தன்னையே மறந்துட்டா. அவ ஹாஸ்பிட்டல்ல உனக்கு சாப்பாடையும் மருந்தையும் மட்டும் ஊட்டல, நீ கண்டிப்பா பொழைச்சி எழுந்துருவேன்ற நம்பிக்கை எங்க எல்லார் மனசுலையும் ஊட்டினான். அந்த சாவித்திரி கூட சூரியன் கிட்ட போய் தான் தன் புருஷனை மீட்டுட்டு வந்தா. ஆனா அனு தன் பணிவிடையாலே உன்னை மீட்டுட்டாளே. She is really great பா. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார சங்கர். நீ திரும்பி பொழைச்சு வந்தியே, அதை வச்சு சொல்லல. இவ உனக்கு பொண்டாட்டியா வந்தாலே, அதை வச்சு சொல்றேன். அனு, எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. மாப்பிள்ள, என்னைக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அன்னைக்கே பேச்ச நிறுத்தினவதான்.
இன்னி வரைக்கும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. பெத்தவனோட வாழுறது பாசம், கட்டினவனோட வாழுறது நேசம்னு சொல்லுவாங்க. அந்த நேசத்தோட ஆழத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, நான் டிரைவருங்க. உங்க குடும்ப விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு அருகதை இல்லாதவன் தான். இருந்தாலும் ஐயா வந்த சந்தோஷத்துல அவர் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதையே மறந்துட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் பேசாத அம்மா ஐயா கிட்ட தனியா ஏதாவது பேச பிரியப்படலாம் இல்லைங்களா? ஒரு வார்த்தை சொன்னாலும் வசத்தியா சொல்லணும் கஜா. புரிஞ்சா சரி. நீங்க தான் பக்கத்து வீட்டுக்காரரு. முதல்ல வெளியில போக வேண்டியது நீங்க தான். டேய், உனக்கு வேலை வாங்கி கொடுத்தது நானே, எனக்கே நீ வழி சொல்றியா? அம்மா, ரூம் சுத்தம் பண்ணி ரெடியா வச்சுட்டேனுங்க. சங்கர், மேல போய் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீங்களும் சாப்பிட்டு தான் போறீங்க. ஓகே ப்ரொஃபசர், என்ன அவசரம்? சாப்பிட்டு போலாம், உட்காருங்க. வள்ளி, சமையலுக்கு என்ன காய்கறி இருக்கு? கேரட், வர பீட்ரூட், மாசம் காலிஃபிளவர், 15ஆம் தேதி. உருளைக்கிழங்கு. நான் பேசவே இல்லைன்னு எல்லாரும் சொன்னாங்க. என் மனசும் உதடும் 1000 முறை சங்கர் சங்கர்னு சொல்லிச்சே. அது உங்க காதுல விழுந்துதா? நான் மயக்கமா இருந்த நிலையில கூட என் உதடு சதா அணு அணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அதை நீ கவனிக்கலையா அனு? என்ன மாப்பிள, ஒரு 2-3 மாசம் ஊட்டி சிம்லான்னு அனுவோட ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலைக்கு வந்திருக்கலாம்ல? இல்லை மாமா, என்ன நம்பி இந்த சொத்தை ஒப்படைச்சிருக்கீங்க. அது பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையா? மாப்பிள, என்னோட ஒரே சொத்து அனு, அனுவோட சொத்து நீங்க. உங்களை பாதுகாக்க வேண்டியது என் கடமை இல்லையா? நல்ல உடம்ப பார்த்துட்டு அப்புறம் டியூட்டி ஜாயின் பண்ணிருக்கலாம்ல? இல்லை மாமா, நான் மறுபடியும் இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டெட்டால் வாசனை, ஃபெனாயில் வாசனை, மருந்து, ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் இதெல்லாம் என் மூக்கை விட்டு விலகிடுச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு ஏற்பட்டிருக்கிற குறையா நான் மறக்கணும்னா என்னையும் மறந்து நான் வேலை பார்க்கணும். ஏன் மாப்பிள அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை மாமா, தலைமுறை தலைமுறைக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. அனுவுக்கு அப்புறம் இந்த சொத்துக்கு நான் வாரிசு இல்லாமல் போக போதேன்னு நினைக்கும் போது உங்கள் மனசு எவ்வளோ வேதனைப்படும்னு எனக்கு தெரியும் மாமா. நீங்க அனுவுக்கு போதும், நீங்க 2 பேரும் எனக்கு போதும். உங்கள் மக மாதிரி நீங்களும் எனக்கு ஆறுதல் சொல்கிறீங்க. மாப்பிள, நீங்க இருக்கிற நிலைமையில ஆறுதல் மட்டும் உங்களுக்கு மருந்தாகாதுன்னு எனக்கு தெரியாதா? எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். இதை நான் சொல்ல, பகவத்கீதை, பைபிள், குரான் 3மே சொல்லுது. விதிங்கிறது மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மை. எல்லாம் அதுபடிதான் நடக்கும். மாப்பிள, எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. அம்மா இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல போய் மருமகளை பாருடா. சுஜா, அண்ணா வாங்க வாங்க அண்ணி. ஓ இந்தாங்க குழந்தை கொடுத்துருங்க. பிரதாப், கங்க்ராச்சுலேஷன்ஸ். குட்டி குட்டி புடி என் மருமகளுக்கு வேண்டாமா? சரிம்மா, நீ பிடி. வாடா கண்ணா, வா 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 வா. ஏண்டா அதான் ஒண்ணுக்கு போயிருக்கியா? பார்த்து என்னடா கண்ணா? குழந்தைக்கு
என் சாயலே இல்லையா? இருக்கே, கலரு உன் கலர் ஆச்சே. அச்சச்சோ. என்னடா என்னடா ஆ? என்ன பள்ளி, இந்த படத்தை அங்க மாட்டு. வலது பக்கம் கொஞ்சம் மேல தூக்கணும். இன்னும் கொஞ்சம். ஆ. உங்க व्यசனம் எனக்கு புரியுதுங்கம்மா. இத்தனை செல்வத்தை கொடுத்த ஆண்டவன் உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்காம பண்ணிட்டானே. இனிமே என்னுடைய சந்தோஷம் எல்லாம் இந்த குழந்தைங்களோட படங்களை பாக்குறது மட்டும்தான். ஒவ்வொன்னும் எப்படி இருக்கு பாரு. இந்த குழந்தைங்களோட அழக பாரு. உங்க நிலைமையை நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல உங்களோட சேர்ந்து சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியலைங்கம்மா. நானே என் மனசை கல்லாக்கிக்கிட்டு வாழ பழகிட்டு நீயே எனக்காக வருத்தப்படுற. இனிமே இந்த வீட்டுல குழந்தை தவழ வாய்ப்பு இல்லைன்னும் போது என்னோட வாழ்க்கை இந்த படங்களோட தான். உங்க மனவேசனை தீரணும்னு பண்ணாரி மாரியாத்தாளுக்கு பொங்க வைக்கிறோம்னு வேண்டிக்கிறேனுங்கம்மா. என்ன சங்கர், களைப்பா இருக்கா? களைப்பா இல்ல, கனமா இருக்கு. ஐயோ, இப்போ நான் ஒன்னும் சொல்லலானோ, என் மனசு தான் கனமா இருக்குன்னு சொன்னேன். உங்களுக்காக நான் ஒருத்தி இருக்கும்போது நெஞ்சில சுமையை ஏத்தி ஏன் சோகத்தை சுமக்குறீங்க? இல்லனோ, எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும்னு நான் என் கனவுல கூட எதிர்பார்க்கல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு வருத்தப்படுறீங்க? திருப்பங்களும் விபத்துகளும் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை சங்கர். ஒரு பொருள் கையை விட்டு போயிடுமோங்கிற பயம் ஏற்படும் போதுதான் அந்த பொருளோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்க எங்க என்னை விட்டு போயிடுவீங்களோங்கிற பயம் ஏற்பட்ட போதுதான் உங்க பெருமை எனக்கு புரிஞ்சுது. உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டப்போ எந்த குறையும் இல்லாம ஆண்டவன் என் வாழ்க்கையை நல்லா வச்சிருக்கானேன்னு நினைப்பேன். குழந்தையே பிறக்கக்கூடாதுன்ற இவ்வளோ பெரிய குறையை கொடுக்கறதுக்காக தான் அவ்வளவு நிறைவு கொடுத்தான் போல இருக்கு.
என்ன குழந்தை சங்கர். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா இருப்போம். ஹலோ, அனாவசியமா ஏன் உன்னையே நீ ஏமாத்திக்கிற? நமக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து உனக்குன்னு ஆசைப்பட்டு நீ என்கிட்ட என்ன கேட்டிருக்க? ஒரே ஒரு குழந்தை கேட்டேன். அன்னைக்கு நான் அதை வேண்டான்னு சொன்னேன். இன்னைக்கு கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டேன். வேண்டாம் சங்கர், நமக்கு குழந்தைய வேண்டாம். எனக்கு நீங்க மட்டும் போதும். அனு, நான் உன்னை சொன்ன ஏத்துப்பியா? என்ன அப்படி சொல்றீங்க? நான் உங்க வார்த்தை தட்டுவேனா? உங்க பிரியம் ஏன் பிரியம். அனு, திருமணமும் வியாபாரமும் ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒரு பரஸ்பர ஒப்பந்தத்தில் தான் ஏற்படும். வியாபாரத்துக்கு பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். பார்ட்னர்ஸ்ல ஒரு பார்ட்னர்னால வியாபாரம் வளரலனாலும் ஜெயிக்கலனாலும் அவங்க பிரியறதுல தப்பே இல்லை. வேற ஒரு பார்ட்னரோட சேர்றதுலயும் தப்பு இல்லை. இது வியாபாரத்துக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கும் பொருந்தும். என்ன சொல்ல வரீங்க? ஒரு மனைவி மலடியா இருந்தா அவ கணவன் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கலாங்கிறது உலக இயல்பு. பல தலைமுறைகள் வசதியா வாழக்கூடிய இந்த சொத்துக்கு ஒரு வாரிசு தேவையான. அதனால தான் சொல்றேன், குறையுள்ள என்னை விலக்கி வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு நீ குழந்தை பெற்றுக்கணும்.